Hallelujah, 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 கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோருமிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. மனிதர் மீது கொண்ட அளவில்லாத அன்பினால் உமது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மண்டபத்தில் அடிமை கோலம் ஏற்றவரே, மணமக்களை நீ காவல் கொண்டு வானில் ஏற்ற பேரன்பே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு எங்கு உம்மை நாடி வந்து திரு பாதத்தில் விழுந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து என்னை காக்கிறோம். புனித மார்கரெட் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டி ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியம் தாயா. நீர் எங்களுக்கு பற்றி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காக, அறிந்தும் அலட்சியம் செய்வதற்காக மனமுருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றி உளவலாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, விண்ணப்பம் செய்த விண்ணப்பங்கள் 6015 மொத்த விண்ணப்பங்கள். இதில் குறிப்பிட்ட விண்ணப்பங்களை இப்பொழுது வாசி கேட்போம். குழந்தை பாக்கியம் கிடைக்க, IAS படிக்க, அரசு வேலை கிடைக்க, வீடு கட்ட, பண உதவி கிடைக்க, விவசாயம் செழிக்க, சுகப்பிரசவமாக, குடும்ப நலன் பிரச்சனையின்றி வெளிநாடு செல்ல, சர்க்கரை நோய் நீங்க, காலில் உள்ள புண் குணமாக, குழந்தைகள் நன்கு படிக்க, +2 தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற, வயிற்றில் உள்ள புண் குணமாக, முதுகுவலி குணமாக, குடும்ப ஒற்றுமைக்காக, குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட, இருதய நோய் குணமாக, இரத்த குழாய் அடைப்பு தீர, கண் நோய்கள் குணமாக, இலங்கைக்கு மீண்டும் சென்று குடியமர, மன அழுத்தம் நீங்க, தடையின்றி திருமணம் நடைபெற, மன நிம்மதி கிடைக்க, நல்ல வரன் அமைய, மூற்றுவலி குணமாக, கடன் சுமைகள் தீர, சளித்துளைகள் தீர, பிள்ளைகள் ஒழுக்கத்துடன் வளர, தலையில் உள்ள கட்டி குணமாக, பிரஷர் நோய் குணமாக, நீதிமன்ற வழக்கு சாதகமாக அமைய, நன்கு பேச்சு வளர, ஆசிரியர் வேலை கிடைக்க, ஞாபக சக்தி கிடைக்க, ஊர் ஒற்றுமைக்காக உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்க, வலிப்பு நோய் குணமாக, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர, மின்சார வசதி விரைவில் கிடைக்க, டைபாய்டு காய்ச்சல் குணமாக, சிறுநீரக கல் கரைய, காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்க, பணியிட மாற்றம் கிடைக்க, கூச்ச சுபாவம் விலக, மூல நோய் குணமாக, புற்றுநோய் குணமாக, அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற, வியாபாரம் சிறக்க, காணாமல் போன மகன் வீடு வந்து சேர, கற்பப்பை கோளாறுகள் நீங்க, நிலுவைத் தொகை தடையின்றி கிடைக்க, குதிகால் வலி குணமாக, தீய கனவுகள் வராமல் இருக்க, வயிற்று வலி குணமாக, கடை நல்ல விலைக்கு விற்க, இடப்பிரச்சனைகள் தீர, சொந்தமாக லாரி வாங்க, மேல் படிப்பிற்கு வெளிநாடு செல்ல, மஞ்சள் காமாலை குணமாக, வாய்ப்புண் குணமாக, சந்தேக குணம் மாற, MBBS இடம் கிடைக்க, முக வீக்கம் மாற, ஆஸ்மா நோய் குணமாக, கோப குணம் மாற, வாய் துர்நாற்றம் மாற, புகைப்பழக்கத்திலிருந்து விடுபட, தீய சக்தியிலிருந்து விலக, மலேசியா குடியுரிமை கிடைக்க. இவ்வாறு விண்ணப்பித்தவர்கள் குறிப்பிட்ட விண்ணப்பங்களை வாசித்தோம். நம்முடைய விண்ணப்பங்கள் எத்தனையோ இருக்கலாம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். நமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருள்வோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி, எங்களது நிறந்த அடைக்கலமாக வீட்டிற்கும் இயேசுவின் திரு இருதயமே, பல்வேறு துன்ப துயரங்களால் வருந்தி உம்மை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசிரை தாரும் சுவாமி. எங்களது வாழ்நாளில் உம்மையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து
நாங்கள் உமது இருதயத்தின் அன்பில் மட்டும் நிலைத்து வாழ வரமருள வேண்டுமென்று உமது திருதய நவநாளில் பங்கேற்று வரும் அனைவரும் மென்மேலும் உமது இருதய பக்தியில் நிலைத்திடவும் இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோய்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டுமென்று நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டுமென்று இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது திருதய அன்பின் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறையாசி அருள வேண்டுமென்று உலகமெங்கும் வாழும் உமது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும் குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாய் இருக்கவும் வேண்டுமென்று நமக்காக தமது இருதயத்தை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவரிடம் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களிலிருந்தும் உன் நோய்களிலிருந்தும் உன் கவலையிலிருந்தும் உன் கண்ணீரிலிருந்தும் குணமளிப்பார் இயேசு. உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. மக்கள் நன்றியறிதலாக 2110 நன்றியர்கள் செலுத்தியிருக்கின்றார்கள். அதில் குறிப்பிட்ட நன்றியறிதலை வாசிக்கிறேன். குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்காக, திருமணம் நல்லபடியாக நடைபெற்றதற்கு, நல்ல வீடு கிடைத்தமைக்கு, வேலை கிடைத்தமைக்கு, நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்தமைக்கு, கையில் ஏற்பட்ட காயம் குணமானதற்கு, செமஸ்டர் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு, கால்வலி குணமானதற்கு, குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டதற்கு, சுகப்பிரசவமானதற்கு, ஓய்வூதியம் தடையின்றி கிடைத்ததற்கு, கடன் சுமை தீர்ந்தமைக்கு, மன நிம்மதி கிடைத்தமைக்கு, பணி நிரந்தரமாக கிடைத்தமைக்கு, அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதற்கு, சான்றிதழ் தடையின்றி கிடைத்ததற்கு, விபத்திலிருந்து காத்ததற்கு, தோல் நோய் நீங்கியதற்கு, சிக்கன்குனியா நோயிலிருந்து குணமானதற்கு, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றி செலுத்துகின்றார்கள். மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடம் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்று மேவுண்டாகுக. ஆமென். என் நெஞ்ச நாயக ஏசையா, 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 என் நெஞ்ச நாயக ஏசையா. உன்னாலேதான் நான் உருவாகினேன், உன்னாலேதான் நான் கருவாகினேன், உன்னாலேதான் நான் உருவாகினேன், உன்னாலேதான் நான் கருவாகினேன், உன்னாலேதான் நான் உருவாகினேன், உன்னாலேதான் நான் உருவாகினேன், உன்னாலேதான் நான் கருவாகினேன். என் நெஞ்சை தர வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும்,
ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே.